வணக்கம். அதாவது விண்வெளி மக்கள் டிவிக்கு இன்றைக்கி ஒரு சிறிய பேட்டி டோன் சிரமஞ்சயா பி குணசேகரன் கொடுக்கின்றேன். இப்போ சமயத்தில் மித்ரா கூட்டத்துக்கு போயிருந்தோம். அப்போ மித்ரா கூட்டத்தில் தோழர் பிரபாகரன் அவர்கள் நல்ல திட்டத்தை அறிவித்தார். அதை நாங்கள் பார்த்தோம். உள்ளபடியே அது அருமையான திட்டம். இதே மாதிரி மித்ரா அந்த திட்டத்தின்படி நடந்துச்சுன்னா வரக்கூடிய காலத்தில் குறிப்பாக B40 மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே நாடே பார்க்கும். அதே சமயத்தில் அவர் அன்றைக்கி சொல்லும்போது கூட இன்றைக்கி மித்ராவில் முன்னே ஏறக்குறைய 61 பேர் இருந்திருக்காங்க. இப்போ எல்லாமே 20 சுற்று பேர் தான் இருக்காங்களாம். அது ஒன்றாவது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தபடி அவர் 3 மில்லியன் 300 மில்லியன் நாட்டு பிரதமர்கிட்ட கேட்டிருக்காரு. நானும் நம்புகிறேன் நாட்டு பிரதமர் இதை கொடுக்கணுன்னு. காரணம் ஏன்னா கடந்த முடிஞ்ச 15வது பொது தேர்தலில் நாடாளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி குறிப்பாக இந்த நாட்டில் இந்தியர்கள் சீனர்கள் அதிக பெரும்பான்மையில் வாக்களித்தாங்க. அதை பிரதமரும் மறக்க மாட்டார், துணை பிரதமரும் மறக்க மாட்டாங்க, ஜெயிச்ச நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே மறக்க மாட்டாங்க. குறிப்பாக அம்னோவில் ஜெயித்தவங்களே இன்றைக்கி அதை பதிவு செய்கிறாங்க. நாங்கள் ஜெயித்ததுக்கே காரணம் இந்தியர்கள் சீனர்கள் தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தை நாட்டு பிரதமருக்கு தெரியும். ஏன்னா நாட்டு பிரதமரும் ஏறக்குறைய ஆளுங்கட்சியில் துணை பிரதமராக இருந்தார். அதே சமயத்தில் இன்றைக்கி எதிர்கட்சியிலையும் 20 ஆண்டுகளுக்கு மேலே சிறைவாசமும் அதிக நாள் இருந்தவர். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தாலும் அது அவருக்கு தெரியும். அதை மனசில் வச்சு இந்தியர்களுக்கு அது மாதிரி வருஷத்துக்கு 300 மில்லியன் கொடுத்தாருன்னா அதே சமயத்தில் 300 மில்லியன் கபஜிக்கானுக்குன்னு அதிகமாக போகக்கூடாது. மக்களோட வளர்ச்சிக்கு வியாபாரத்துக்கு மற்ற அதை செஞ்சால் இந்த தொழில் செஞ்சால் வளர்ச்சி ஆகலாம். அதுக்கு மித்ரா மூலியமாக அதை செஞ்சு வளர்ச்சியாக கொண்டு வந்தோம்னு சொன்னால் சில பொருளாதார மேதைகளை கொண்டு வரலாம், வியாபார மேதைகளை கொண்டு வரலாம். இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை செய்யலாம். அதுக்கு இன்றைக்கி மித்ராக்கு தலைவராக இருக்கிற தோழர் பிரபாகரன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நல்லா கொண்டு வருவார். அதே சமயத்தில் பிற்படுவானோட ஃபுல் மினிஸ்டரும் திம்பாலம் மினிஸ்டரும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டில் வாழ்கின்ற இந்தியர்களுடைய பிரச்சனையை, இந்தியர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனையை, இந்தியர்களுடைய வளர்ச்சிக்கு உள்ள நல்ல தூர நோக்கு சிந்தனையை அறிவியல் ரீதியாக சிந்தித்து இதை முன்னுக்கு கொண்டாந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. குறிப்பாக நாட்டு பிரதமர் மேலேயும் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம சலாம் மலேசியா மடானி, அதே சமயத்தில் சலாம் பிரிசே முஃபக்காட் சஜத்ரா யங் அமட் பரோர்மட் மெந்திரி புசார் நெகிரி சிம்பிளான் இன்றைக்கி அவரை பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப திறமையாக மாநிலத்தை வழி நடத்துகிறாரு. அதுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். அதே பிரதமரும் ரொம்ப திறமையாக வழி நடத்துகிறாரு, நன்றி சொல்கிறோம். இருக்கிற அமைச்சர்களில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் போக்குவரத்து அமைச்சர் KPKT அமைச்சர்லாம் பார்க்குறோம், நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்கெல்லாம் இதுக்கு பிரதமர்கிட்ட கேபினெட்டில் பேசுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நானும் போக்குவரத்து அமைச்சர் சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் நெகிரி மாநில DAP தலைவர் சொல்கிற எந்திரலோக்கிட்ட அன்றைக்கே சொன்னோம், நாங்கள் இது சொல்லுவோன்னு சொல்லி இதை நிச்சயமாக சொல்லி கேபினெட்டில் 300 மில்லியனுக்கும் அதே சமயத்தில் மித்ரான்னு அதிகமாக வேலைக்கு ஆள் இருக்கணும். அன்றைக்கி கூட சொல்லும்போது ஒரு பெண்ணு 4600 சுற்ற மாணவர்களை பார்க்குறாங்களாம். அது நிச்சயமாக ரொம்ப கடினமானது. அதனால் ரொம்ப வேலைகள் காலதாமதம் ஆகும். அதனால் இது பிரதமர் இந்த 2 விஷயத்தை கூர்மையாக கவனித்து செஞ்சிருவார் என்ற நம்பிக்கை இருக்குது. அதையும் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.
விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப்